14 வயது சிறுவன் சூரியவன்ஷி வைபவ் அந்த சின்ன பையனை போய் தேவையில்லாம ஓரம் கட்டின கேப்டனான ஆயுஷ் மாத்ரே, அதே போல துணை கேப்டனான நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன். சோ இவங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியன் டீம்ல இந்த மேட்ச்ல விளையாண்டிருந்த எல்லா பிளேயர்களுமே ஓரம் கட்டப்பட்டிருந்த 14 வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ். ஆனா கடைசி ஓவர்ல அந்த பரபரப்பான திக்திக்கான தருணத்துல எனக்கு நாடு தாண்டா முக்கியம், நீங்க எனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை, இந்தியாவுடைய வெற்றி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கடைசி ஓவர்ல புத்திசாலித்தனமாகவும் ஆஸ்திரேலியா அவங்க எதிர்பார்க்காத சில விஷயங்களை செஞ்சு ஒரு பரபரப்பான நம்ப முடியாத வெற்றியை 4th T20 வார்ம் அப் மேட்ச்ல நம்ம இந்திய அணிக்காக சூரியவன்ஷி வைபவ் செஞ்சு தோல்வி அடைய இருந்த ஆட்டத்துல இருந்து வெற்றியை தேடி கொடுத்திருக்காரு. சோ இதன் காரணமா ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓடி வந்து கேப்டனான ஆயுஷ் மாத்ரே சூரியவன்ஷி வைபவ கட்டி பிடிச்சு மன்னிப்பு கேட்கிற மாதிரியான சில நெகிழ்ச்சியான தருணங்களும் இந்த ஆட்டத்தின் இறுதியில நடந்திருக்கு. அதாவது ஆஸ்திரேலியா பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நம்ம இந்திய அண்டர் 19 அதே போல ஒரு சில சீனியர் பிளேயர்கள், ஏ அணியின் சீனியர் பிளேயர்கள், அதே போல ஆஸ்திரேலியா அணி பக்கம் ஏ பிரிவு அணிக்கு எதிராக T20 வார்ம் அப் மேட்ச் தற்போது ஆஸ்திரேலியா பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க ஏற்கனவே 3 ஆட்டங்கள் விளையாண்டுட்டாங்க இந்தியா. 3 ஆட்டமும் வெற்றி பெற்றது நம்ம இந்தியா தான். ஆஸ்திரேலியா அணி பக்கம் டிராவிஸ் ஹெட், மேக்ஸ்வெல், ஸ்டீவ் ஸ்மித் இப்படி பழைய சீனியர் பிளேயர்கள் இருந்தாலும் அவங்க எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் செஞ்சு தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா. இப்படி இருக்க 4th T20 மேட்ச்ல சூரியவன்ஷி வைபவ் அவர் ஓரம் கட்டப்பட்டிருக்காரு. அதாவது இந்த மேட்ச்ல டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலியா அணி ஃபர்ஸ்ட் நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வர்றதால இந்த மேட்ச்ல சூரியவன்ஷி வைபவ் அவரை கேப்டனான ஆயுஷ் மாத்ரே அவர் ஓரம் கட்ட நினைச்சிருக்காரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இந்த மேட்ச்ல நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது. இப்படி இருக்க ஆஸ்திரேலியா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்தாங்க. டிராவிஸ் ஹெட் அவர் தான் ஆஸ்திரேலியா அணியின் ஓபனராக இறங்கினாரு. இந்திய அணி பக்கம் ஃபர்ஸ்ட் ஓவரா ஆவேஷ் கான் அவர் தான் வீசினாரு. ஏற்கனவே 3rd T20 ஆட்டத்துல டிராவிஸ் ஹெட் ஆவேஷ் கான் அவருடைய போலிங்கை பொலந்து வருத்தி எடுத்துட்டாரு. ஆனாலுமே இந்த மேட்ச்லயும் ஆவேஷ் கான் அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் வீசினதால ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 23 ரன்களை டிராவிஸ் ஹெட் அவர் கன்சீட் பண்ணியிருந்தாரு. சோ தொடர்ந்து அபாரமா பயங்கரமா விளையாண்ட ஆஸ்திரேலியா அணி பவர் பிளே முடிகிறப்பெல்லாம் 67 ரன்கள் எடுத்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான துவக்கத்தை ஆஸ்திரேலியாவுக்காக கொடுத்திருந்தாங்க. அதே போல சூரியவன்ஷி வைபவ் தொடர்ந்து எப்பயுமே அவர் சர்க்கிளுக்கு உள்ள நின்றுகிட்டு தான் ஃபீல்டிங் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம் ஐபிஎல்லையும் சரி. அதே போல தற்போது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க வார்ம் அப் மேட்சாக இருக்கட்டும், சூரியவன்ஷி வைபவ் சர்க்கிளுக்கு உள்ளதான் அவரு வழக்கமா ஃபீல்டிங் பண்ற பிளேயராக இருக்காரு. ஆனா இந்த மேட்ச்ல ஆயுஷ் மாத்ரே பாத்தீங்கன்னா சூரியவன்ஷி வைபவ் அவரை தூக்கி பவுண்டரி லைன் 3rd மேனுக்கு பின்னாடி பவுண்டரி லைன்ல நிக்க வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம வைபவ் அவருடைய ஃபீல்டிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஆயுஷ் மாத்ரே அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இப்படி ஆயுஷ் மாத்ரே கட்டம் கட்டி வைபவ் அவரை பழி வாங்குறாரோ அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரியான ஒரு சில சர்ச்சையான விஷயங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வைபவ் அவருக்கு எதிராக இந்த மேட்ச்ல நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ தொடர்ந்து ஆஸ்திரேலியா அணி அதிரடியா விளையாண்டாங்க. 15வது ஓவருக்கு 170, 20 ஓவரை கம்ப்ளீட் பண்றப்ப 232 ரன்களை எடுத்திருந்தாங்க. சோ டிராவிஸ் ஹெட் இந்த மேட்ச்ல செஞ்சுரி வரைக்கும் கிட்ட வந்து அவுட் ஆயிட்டாரு. மேக்ஸ்வெல் ஒரு அதிரடியான 50, ஸ்டீவ் ஸ்மித் 7 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. சோ ஓவராலா ஆஸ்திரேலியா நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்திய அணிக்காக ஏற்படுத்தி இந்த மேட்ச்ல 232 ரன்கள் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க 233 இந்த கடினமான டார்கெட்டை ஃபேஸ் பண்றதுக்காக ஆயுஷ் மாத்ரே, சூரியவன்ஷி வைபவ் 2 பேருமே தான் இறங்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆயுஷ் மாத்ரே, துணை கேப்டனான சாய் சுதர்ஷன் இவங்க 2 பேருமே ஓபனர்களாக இறங்கிட்டாங்க. சோ இந்த இடத்துலயே தொடர்ந்து சூரியவன்ஷி வைபவ ஓரம் கேட்ட நினைக்கிறாரோ ஆயுஷ் மாத்ரே அப்படின்னு தான் இந்த சம்பவத்தை பாக்குறப்பவும் எல்லாருக்குமே தோணுச்சு. சோ இப்படி இருக்க தொடர்ந்து 2 பேருமே இந்த 233 ரன்னை எப்படி சேசிங் பண்ண போறாங்க அப்படின்னு த்ரில்லரான ரன் சேசிங்க இந்தியா சேசிங் பண்ண ஆரம்பிக்க தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் ஓபனிங் சான்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ஆரம்பத்துல இருந்தே அதிரடியாக விளையாண்டாரு. ஆனா ஆயுஷ் மாத்ரே தொடர்ந்து ஒரு மந்தமான பேட்டிங்கை தான் அவர் வெளிப்படுத்தினாரு. அதாவது அவர் சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் மட்டுமே பண்ணாரு. பிக் ஷாட் எதுவுமே அடிக்காம, ரிஸ்க்கும் எடுக்காம, ரன்னர்கள் அவங்களுக்கு மட்டுமே ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற பேட்டிங் மட்டுமே ஆயுஷ் மாத்ரே வெளிப்படுத்தினாரு. இப்படி இருக்க தொடர்ந்து அதிரடியா விளையாண்ட சாய் சுதர்ஷன் பவர் பிளே முடியறதுக்குள்ளே அவருடைய ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு பவர் பிளே கடைசி பந்துல தேவையில்லாம சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணி கேட்சையும் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. இப்படி இருக்க 3வது பிளேயராக சூரியவன்ஷி வைபவ் இறங்க போறாரு அப்படின்னு ஆர்வமா எதிர்பார்த்தா 3வது பிளேயராக வைபவ் இறங்கல. அவருக்கு பதிலா சித்தார்த் 18 வயது உள்ள சித்தார்த் 3வது பிளேயராக இறங்கி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு.
ஸோ சித்தார்த் அவருடைய பங்கை கரெக்டா செய்யற மாதிரி வெறும் 10 பந்து மட்டும்தான் விளையாண்டாரு. 35 ரன்கள் அதிரடியாக அடிச்சு விளாசி தள்ளி வந்த வேகத்திலேயே அப்படியே நடைய கட்டிட்டாரு. சோ அவரை தொடர்ந்து அடுத்ததான் 4வது வைபவ் இறங்க போறாரு அப்படின்னு பார்த்தா அங்கேயும் பாத்தீங்கன்னா வைபவ் வரல. ஆர்யா 4வது பிளேயராக உள்ள வந்தாரு. இந்த வருஷம் பஞ்சாப் அணிக்காக விளையாண்ட ஆர்யா கொஞ்சம் ஸ்லோவான துவக்கத்தை தான் கொடுத்தாரு. ஆனா இந்த முறை ஆயுஷ் மாத்ரே அவர் டேக் ஆன் பண்ணிக்கிட்டு முதல் 10 ஓவர் முடிகிறப்ப 110 ரன்கள் மட்டுமே இந்தியா எடுத்திருந்தாங்க. சோ கடைசி 10 ஓவருக்கு டார்கெட் பெருசாக இருக்கு. மீதி இருக்கிற 10 ஓவருக்குள்ள எப்படி டார்கெட் ஆன 233 எடுக்க போறாங்க அப்படிங்கிற மோசமான நிலைமையில தான் இந்தியா இருந்தாங்க. இப்படி இருக்க ஆயுஷ் மாத்ரே 15வது ஓவர் வரைக்கும் போராடினாரு. சில 6கள் 4கள் அடிச்சிருந்தாலும் கரெக்டா 65 ரன்கள், அதாவது 40 பந்துக்கு 65 அப்படிங்கிற சுமாரான ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆயுஷ் மாத்ரே விளையாண்டு அவுட் ஆகி நிறைய காட்டினாரு. ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா சூரியவன்ஷி வைபவ் அவர் உள்ள வந்தாரு. கரெக்டா 4 ஓவர் மீதம் இருக்கு. ஆனா எடுக்க வேண்டிய ரன் 70க்கும் அதிகமாக இருக்கு. ஓவருக்கு சுமார் 20 ரன்கள் வரைக்கும் எடுத்ததான் இந்தியா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு இந்திய அணி தள்ளப்பட்டிருந்தாங்க. இப்படி இருக்க வைபவ் அவரால் இதை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு. ஏன்னா வைபவ் வழக்கமா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தான் இறங்குவாரு. ஆனா இப்ப கடைசி நேரத்தில் இறங்குறாரு. சர்க்கிளுக்கு வெளியே 5 பிளேயர்கள் இருக்காங்க, நிறைய யார்கர் போடுவாங்க. எப்படி வைபவ் இதை சமாளிக்க போறாரு அப்படின்னு பார்த்தா, நான் எந்த இடத்துல இறங்கினா என்ன, என்னுடைய வேலை போடுற பந்தை பார்த்து சிக்ஸருக்கு அடிக்கிறது தான் அப்படின்னு வைபவ் அந்த ஓவர்ல கடைசி 2 பால் இருந்துச்சு. அந்த 2 பாலையுமே தாறுமாறான சிக்ஸர் அடிச்சு விளாசி தள்ளிட்டாரு. இப்படி இருக்க அடுத்த ஓவர்ல மறுமுனையில இருந்த ஆர்யா பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமா சிங்கிள் எடுத்து வைபவுக்கு கொடுக்க, அடுத்ததா 17வது ஓவர்ல 3 சிக்ஸர்கள் 2 4, கடைசி பால் சிங்கிள். இப்படி ஆஸ்திரேலியா அவங்க சத்தியமா எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிக கொடூரமான பேட்டிங்கை அடுத்தடுத்துன்னு அடிச்சு விளாசி தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதனால கடைசி ஓவர்ல டார்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக குறைச்சிட்டாங்க. 14 ரன்கள் மட்டுமே டார்கெட்டாக இருந்துச்சு கடைசி ஓவர்ல ஸ்ட்ரைக்கையும் தக்க வச்சுக்கிட்டாரு வைபவ். இப்படி இருக்க டார்கெட் 14 அப்படிங்கிறதால இதுக்கு முந்தைய ஓவர் எல்லா ஓவர்லையுமே 20க்கும் அதிகமான ரன் எடுத்தாங்க. கடைசி ஓவர்ல 16 ரன் தான் ரொம்ப ஈஸியான டார்கெட். வைபவ் ஈஸியா 2 4 கேப்ல அடிச்சாரு. அதுக்கப்புறமா ஒரு சிக்ஸர். 14 ரன்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மீதம் 3 பந்து இருக்கிறப்பவே அசால்ட்டா ரொம்ப ஈஸியா, அதாவது வைபவ் உள்ள வர்றப்ப எடுக்க வேண்டிய ரன் சுமார் 75ஆக இருந்துச்சு. ஆனா மேட்ச் முடிகிறப்ப பாத்தீங்கன்னா வைபவ் அவருடைய ஸ்கோர் 73. ஸோ ஓவராலா அந்த 4 ஓவர்ல கம்ப்ளீட்டா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள வச்சுக்கிட்ட வைபவ் 75 ரன்ல டார்கெட்ல 73 ரன் வைபவ் அவர் மட்டுமே அடிச்சு ஃபேஸ் பண்ண பால் 20. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான பேட்டிங் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஆயுஷ் மாத்ரே அதே போல சாய் சுதர்ஷன் இவங்க 2 பேருமே வைபவ் அவரை ஓரம் கட்டி வைபவ் அவருடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களோ என்னன்னு தெரியல. வைபவ ஓரம் கட்டி ஓப்பனிங் வாய்ப்பை கொடுக்காம மேட்ச் முழுக்க வைபவ ஓரம் கட்டதான் நினைச்சாங்க. ஆனா கடைசி நேரத்துல வைபவ் நினைச்சிருந்தா இந்த மேட்சை ஜெயிக்க வைக்க முடியாம அவங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனா நீங்க என்னன்னா பண்ணிக்கிட்டு போங்கடா, எனக்கு என்னுடைய இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு கடைசி நேரத்துல இறங்கி கொடூரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி தோல்வி அடைய இருந்த இந்த மேட்ச்ல கடைசியா சில பந்துகள் மீதம் இருக்கிறப்பவே ஒரு அசாத்தியமான வெற்றியை இந்திய அணிக்கு வைபவ் தேடி கொடுத்திருக்காரு. இதனால கடைசியா ஓடி வந்து கேப்டனான ஆயுஷ் மாத்ரே வைபவ கட்டி பிடிச்சு அவர் செஞ்சது தவறு அப்படின்னு அவர் உணர்ந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்களை மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆயுஷ் மாத்ரே வைபவ் அவருக்காக செஞ்சிருப்பாரு. ஸோ ஆக மொத்தம் ஒரு செம த்ரில்லரான மேட்சை முன்னாடி காட்டியிருந்தாங்க இந்தியாவும் ஆஸ்திரேலியாவையும். இந்த 4th T20 மேட்ச் பர்த்தில் நடந்த இந்த 4th T20 மேட்ச் ஒரு த்ரில்லரான மேட்சாக நடந்து இந்தியா அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க.